பெர்ஃபெக்ட் டன். எஸ், முடிச்சாச்சு. நான் லக்ஷ்மியை பிளாக் பண்ணிட்டேன். சரி, இது ரிஷியோட போன். இதை கொண்டு போய் அவனோட ரூம்ல வச்சிரு. நான் முதல்ல லக்ஷ்மியோட போனை போய் டேபிள்ல வச்சிரேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மியோட போனை நான் கொண்டு போய் வைக்கிறேன். நீ முதல்ல ரிஷியோட போன் எடுத்துட்டு போய் வை ப்ளீஸ். ஓகே, பட் 1 செகண்ட். இங்க என்ன நடக்குது? என்ன? நீ எதுக்கு லக்ஷ்மி போனை கேக்குற? மெசேஜஸ் எல்லாம் படிக்க போறியா? ஹே கம் ஆன். அவ மெசேजेस எனக்கு வேண்டாம். அது பேட் மேனர்ஸ். நான் பண்ணவும் மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவ சாட்ஸ படிக்கணும்னா படிச்சுக்கோ. ஏன்னா அது உன்னோட உரிமை. லக்ஷ்மி உன்னோட லைஃப்குள்ள வந்திருக்கா. அவளை விரட்டணும்னா நீ என்ன வேணாலும் பண்ணலாம். லெட்ஸ் டூ இட். ஓகே, நீ படி. நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். அதனால எனக்கு ஜஸ்ட் வேண்டாம். சில் மலிஷ்கா. ரிஷி போன்ல உனக்கு எதுவும் கிடைக்காது. ஏன்னா அவன் மெசேஜஸ டெலீட் பண்ணுவான். ஆனா லக்ஷ்மி அவ டெலீட் பண்ண மாட்டா. ஏன்னா அவளோட லைஃப்ல வேற யாருமே கிடையாது. சோ அவ மறைக்க மாட்டா. புரிஞ்சுதுல? படிச்சுக்க. நான் போயிட்டு வரேன். எனக்கு அவளோட மெசேजेस செக் பண்ண வேண்டாம். ஆனா ஒருவேளை சோனியா சொல்றதும் கரெக்ட் தானே. அதே நேரத்துல போனை செக் பண்ணிட்டா எனக்கும் நிம்மதியா இருக்கும். ரிஷி உண்மையை பேசுறானா இல்லையான்னு தெரிஞ்சிரும். இருந்தாலும் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, அப்புறம் போன் பேசிக்கிறாங்க. அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியணும். என்ன இது? லக்ஷ்மியோட சித்தி என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க? அதை செக் பண்ணலாம். ஓ காட், மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்றது? சோனியா, நீயா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, நீ வரலாம். என்ன விஷயம்? நான் உன்னை சாப்பிட கூப்பிட வந்தேன். சீக்கிரம் வா, ஆறி போகுது. சீக்கிரம் வா. ஓகே. ஆயுஷ் சொல்லு. ரிஷி ப்ரோ, ஜுனேஜாவோட இன்னொரு நம்பர் கொடுங்களேன். இன்னொரு நம்பரா? ஆமா, பொண்ணு கல்யாணத்துல ஓவரா பிஸியா இருக்காங்க. ரெகுலர் போனும் எடுக்கல. நான் மாட்டிட்டு இருக்கேன். இன்னொரு நம்பர் இருந்தா கொடுங்களேன், பேசுறேன். கொட்டேஷன் வாங்கணும்ல. ஏன் ரொம்ப அர்ஜென்ட்டா? ஏன் கேக்குறீங்க? இப்ப நான் இன்னொரு நம்பர் கொடுக்காம இருந்தா என்ன ஆயிடும்? ப்ராப்ளம் ஆயிடுமா? பெரிய லாஸ் ஆயிடுமா என்ன? நோ 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 நோ, லாஸ்லாம் ஆகாது. லேட் ஆயிடும். சரி, லேட் ஆகட்டும் ஆயுஷ். இங்க பாரு, நான் இப்ப எந்த வேலையும் பண்ண போறது இல்ல. நீ எப்படியாவது இதை சமாளிச்சுக்க. எனக்கு தெரியாது, என்ன கேட்காத. என்னாச்சு ப்ரோ? எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல ஆயுஷ். எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு ஆயுஷ். லக்ஷ்மி அண்ணி ரிலேட்டடா? ஆப்வியஸ்லி ஆயுஷ், லக்ஷ்மி தான் காரணம். அவளை பத்தி தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னாச்சு ப்ரோ? லக்ஷ்மி அண்ணிய மீட் பண்ணீங்களா? ஆயுஷ், அவ இங்க நம்ம வீட்ல தான் இருக்கா. இங்க இருக்காங்களா? என்ன சொல்றீங்க? லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா? நம்ம வீட்டுக்கு இப்போ? அது இன்னைக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணிருந்தேன். ஐ மீன் மலிஷ்கா தான் கூப்பிட சொன்னா. மலிஷ்கா கூப்பிட்டாளா? ஆக்சுவலி மலிஷ்கா அவளை கூப்பிட சொன்னா. அவ லக்ஷ்மி கிட்ட சாரி கேட்க நினைச்சா. இன்ஃபேக்ட் லக்ஷ்மி பண்ண காரியத்துக்காக தேங்க் பண்ணணும்னு அவ கூப்பிட சொன்னா. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் என்ன சொல்றது பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுறீங்க? அது லக்ஷ்மி எப்ப என் கிட்ட இருந்தாலும் ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. அதோட இந்த ஃபீலிங்ஸ எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இந்த ஃபீலிங்ஸ லக்ஷ்மிக்காக ஃபீல் பண்ண முடியல. இப்படி எல்லாம் நடக்க கூடாது இல்ல. கண்டிப்பா நடக்க கூடாதுடா. என் ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியுதா உனக்கு? என்ன ரிஷி ப்ரோ, ஒரே நேரத்துல நீங்க இவ்வளவு ஃபீலிங்ஸ ஒண்ணா அனுபவிக்கிறீங்க. இத நீங்க வாழ்க்கையில ஃபீல் பண்ண மாட்டேங்கிறீங்களே, இதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. டேய் ஒளராத, நீதான் இப்ப என்ன குழப்புற. ஓ, நான் குழம்பி போயிருக்கேனா? நானா? நீதான். இங்க பாரு, நான் உனக்கு மறுபடியும் புரிய வைக்கிறேன். இன்னைக்கு காலையில எந்திரிச்சேன். ஐ மீன் நான் கண்ணை திறக்கும் போது அப்ப நான் என்ன பார்த்தேன்னு தெரியுமா? லக்ஷ்மியை பார்த்தேன். நான் லக்ஷ்மியை பார்த்தேன். என்னோட ரூம்ல நான் லக்ஷ்மியை பார்த்தேன். அக்கா வந்துட்டாங்க. அக்கா. நேஹா, என்ன
நீயும் என்ன இப்படி பாக்குற? என்னையும் தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. நானும் சிஸ்டர் தானே. அண்ட் நான் உனக்கு ஃபோன் பண்ணிருந்தேன், நீ என் ஃபோனை அட்டென்ட் பண்ணல. என் போனை நான் இங்கே தான் விட்டுட்டு போனேன். இங்கே தான் இருக்கணும். இது என்னோட போன் இல்லையே. ஆமாக்கா, இது உன்னோட ஃபோன் கிடையாது. அது எங்க போச்சு? இங்கே தானே விழுந்தது. அக்கா, இங்க சோனியா வந்து போனாங்கல்ல, ஒருவேளை அவங்க அக்காவோட போனை மாத்தி எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. மாத்தி எடுத்திருப்பாங்க. பரவாயில்ல, நான் இதை சோனியா கிட்ட கொடுத்துறேன். சமையல் கட்டுக்கு போய் பாபு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படலாம். நானும் வரேன். இன்ஃபேக்ட் இங்க உட்காந்துட்டே இருக்க ரொம்ப போர் அடிக்குது. அட, ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நான் பண்றேன். வரட்டா? வா. லக்ஷ்மி அவளோட போனை வாங்கிக்கிட்டோம். முதல் வேலையா அதுல மம்மியோட மெசேஜை டெலீட் பண்ணணும். அப்படின்னா லக்ஷ்மி அண்ணி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டாங்களா? என்னடா நீ தான் என்ன குழப்பற? நான் தான் சொன்னல நீ என்ன குழப்பிக்கிட்டே இருக்கேன்னு. என்ன நீங்க தானே காலையில லக்ஷ்மி அண்ணியை பார்த்ததா சொன்னீங்க. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா முதல்ல கேளு. நான் காலையில எந்திரிச்சப்போ லக்ஷ்மி அங்க இருந்தான்னு ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா அங்க லக்ஷ்மி இல்ல, மலிஷ்கா தான் இருந்தா. ஓ அப்படி நீங்க இமேஜின் பண்றீங்க, கரெக்டா? நான் ஒன்னும் இமேஜின் பண்ணல, அது தானே நடக்குது. அதுக்கப்புறம் நான் பயங்கரமா குழம்பிட்டேன். நான் லக்ஷ்மியை எனக்கு கால் பண்ணனு அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு குண்டடி பட்டுச்சு. லக்ஷ்மி முன்னாடி தான் எனக்கு குண்டடி பட்டுச்சு. எனக்கு பட்டுச்சுல, அப்பவும் அவ கால் பண்ணி கேட்கல. கால் பண்ணி விசாரிச்சிருக்கலாம்ல நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு. இங்க பாரு ஆயுஷ், சிரிக்காத. ரிஷி ப்ரோ, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஏன்னா நான் சிரிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சொல்லுங்க. நடிக்காதடா, எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். எப்பெல்லாம் நான் உன்கிட்ட இந்த மாதிரி பேசுறேன்னா அப்பெல்லாம் நீ கிண்டலா சிரிச்சுக்கிட்டு இருப்பல. இல்ல நான் இங்க சிரிக்கலாம் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு சஜஷன் கொடுக்குறேன். உங்களோட இந்த வித்தியாசமான ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. வெரி குட். இதுக்கு பேரு சஜஷனா? இது சஜஷன் இல்ல, செப்பரேஷன். உன்கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்டேன் பாரு, அப்படியே நைஸா நழுவுறிய. சரி ஒண்ணு பண்ணலாம், என்னால முடியும், அதை பண்ணலாம். எனக்கு தெரியும்டா, உன்கிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்கும். நீ என்னோட தம்பிடா, சொல்லு நான் என்ன பண்ண சொல்லு. மலிஷ்கா, சீக்கிரம் லக்ஷ்மியோட போனை கொடு. அவ அங்க போனை தேடிட்டு இருக்கா. சீக்கிரம் கொடு. ஒரு நிமிஷம். உனக்கு ஓகே இல்ல? ஆர் யூ ஓகே? லக்ஷ்மி, இது ஃபோன் இங்க இருக்கு. சரி கொடு, போலாமா? எஸ். உனக்கு ஒன்னும் ஆகல? யா. உங்களோட இந்த வித்தியாசமான ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அது உங்களை நல்லா குழப்புது. ஆனா யாருக்காக? லக்ஷ்மிக்காக. வெரி குட். லக்ஷ்மி எங்க இருக்காங்க? வீட்ல இருக்கா. வெரி குட். அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க ரிஷி ப்ரோ? அவங்கள பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லிடுங்க. உங்க ஃபீலிங்ஸை சொல்லுங்க. யோசிக்காம போய் எல்லாத்தையும் சொல்லி உடனே கொட்டிடுங்க. என்ன சொல்றது? ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எப்போ லக்ஷ்மி உங்க பக்கத்துல இருந்தாலும் ஃபீல் ஆகுதுன்னு நீங்க. லக்ஷ்மிக்காக உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங்ஸ் வரும்? அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரவே வராதுல்ல. சோ போய் அதை அவங்க கிட்ட அப்படியே சொல்லிடுங்க. சிம்பிள். சரி, ஆனா இதுக்கு லக்ஷ்மி என்ன பண்ணுவா? ரிஷி ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க 2 பேர்ல ஒருத்தர் இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னா, அப்ப ஒருத்தர் அந்த ஃபீலிங்ஸை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைல்ல? சொல்லிட வேண்டியதானே? யா, ரைட். வச்சரவா, கோ டு லக்ஷ்மி, எல்லாத்தையும் சொல்லுங்க. கோ. போங்க ரிஷி ப்ரோ, போய் பேசுங்க. டின்னர் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கோ. சரி, ஓகே. நான் லக்ஷ்மி கிட்ட பேசுறேன். ஜஸ்ட் நீ சொன்னதுக்காக தான் நான் செய்யறேன். ஓகே, பாய். தேங்க்யூ. நான் ஒரு வேலை பண்றேன். லக்ஷ்மி கிட்ட போய் இதை பத்தி பேசிடுறேன். அதுவும் டின்னருக்கு முன்னாடி. எஸ். லக்ஷ்மி அண்ணி, நீங்க ரிஷி ப்ரோவை லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ரிஷி ப்ரோவும் உங்களை லவ் பண்றாரு. இந்த தடவை அவர் பேசுறத கேளுங்க, உங்களுக்கே நல்லா புரிஞ்சிடும். ஆனா நான் பேசக்கூடாது. நான் பேசிட்டா ரிஷி ப்ரோ திட்டுவாரு, லவ்னு புரிஞ்சுக்க மாட்டாரு. அதோட நான் அடிச்சு சொல்லுவேன், இதுக்கு பேர் தான் லவ். அண்ணா பிரமாதம். கொஞ்ச நேரத்துல என்னமா வேலை பார்த்தேன்? நான் கில்லாடிடா, அனுபவசாலியும் கூட. கத்தியோட ஷார்ப்னஸ் தெரியும், கழுத்து அறுத்துருவேன். சரி வா, ஷாலுவை தூக்கலாம் வா.
அறிவு கட்டவனை இவ்வளவு வேகமா எங்கடா போற? உனக்கு பிளான் தெரியுமா? நீ சொன்னா தானே தெரியும். இங்க பாரு, முதல்ல இங்க இருந்து ஃபியூஸ் ரூமுக்கு போலாம். அங்க நான் ஃபியூஸை காட்டுறேன், நான் சொல்லும் போது அதை புடிங்கிடு. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நான் ஷாலு கிட்ட போனதும் உன்னை ஃபியூஸ் ஆஃப் பண்ண சொல்லுவேன். நீ ஆஃப் பண்ண உடனே நான் ஷாலுக்கு மயக்க மருந்து கொடுத்து நம்ம கார் கிட்ட தூக்கிட்டு வந்துடுவேன். சரியா? எதையும் சொதப்பி தொலைச்சிடாத. பக்காவா நடிப்பேன். கிட்னாப்ப முடிஞ்சிடும். அந்த சித்தி மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கும் போயிடுவா. நம்ம மாட்ட மாட்டோம். வா. என்னடா பண்ற? அது வந்து ப்ளூடூத்தை போட்டுக்க மறந்துட்டேன். அட இவ்வளவு நேரம் எங்க வச்சிருந்த? நச நசன் பேசாத வா. ஒரு என்னோட ஃபோனுன்னு நினைச்சிட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் தெரியாம. ஐ திங்க் இது உன் சிஸ்டர் ஃபோன் நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ல போட்டோ பார்த்தா இந்தா. இல்ல அவங்களோடது இல்ல, என்னோடது. இந்த ஓகே, உன்னோடது. தேங்க்யூ. டின்னர் சாப்பிட போலாமா? எல்லாம் ரெடியா இருக்கா? ஓகே. லெட்ஸ் கோ. நல்லதா போச்சு. இல்லைன்னா சோனியாவோட ஃபோனை எடுத்திருப்பேன். ஆனா இப்போ இந்த ஃபோனை எப்படி திருடுறது? என் ஃபோனையும் எதுக்காக பாக்குற? இது என்னோட ஃபோன் தான். லக்ஷ்மி, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேச. சொல்லு. இல்ல பேச வேண்டாமா? இல்ல பேசணும். ஒரு முறை உன்கிட்ட பேசணும். தனியா பேசணும். நான் போறேன். லக்ஷ்மி, என் ஃபோன்ல பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு. அம்மாக்கு ஃபோன் பண்ணணும். உன் ஃபோனை கொடுக்குறியா? தேங்க்ஸ். என்னது? இதுல அம்மாவோட மெசேஜே இல்ல. மாம், நான் லக்ஷ்மியோட ஃபோன்ல இருந்தா ஃபோன் பண்றேன். நான் ஒன்னும் படிக்காதவ இல்லடி. அதான் என் போன்ல லக்ஷ்மின்ற பேர் வருதுல எனக்கு தெரியும். டெல் என்னாச்சு? உனக்கு எதுவும் தெரியாது. நீ நிஜமாவே முட்டாள்னு தெரிஞ்சாச்சு. என்ன சொல்ற? இல்லனா யாருக்கு மெசேஜ் அனுப்புனேன்னு தெரிஞ்சிருக்கும். லக்ஷ்மியோட போனை செக் பண்ண, அதுல மெசேஜே இல்ல. நீ என்ன நம்பணுங்கிறதுக்காக தான் லக்ஷ்மியோட போன்ல இருந்தே போன் பண்றேன். என்னது? ஆனா இது எப்படி நடந்தது? மெசேஜ் என்னோட போன்ல இருந்து அவளுக்கு போயிருந்ததே. அது விட்டு தள்ளு. முதல்ல மெசேஜ் யாருக்கு அனுப்புனேன்னு பாரு. மத்த விஷயத்தை வீட்ல பேசிக்கலாம். ஐயோ, என் போன்ல இருந்து மெசேஜ் போயிருந்ததே. அப்போ எப்படி? சொல்லு, உனக்கு என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா அது என்னது அது? நான் சொல்ல வந்தது வந்து நீ என்ன சொல்ல வந்த? நீ ஏன் என்ன மீட் பண்ண வரல? சாரி, நான் போயாகணும். அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு அம்மா கூப்பிடுறாங்க. பட் எனிவே, தேங்க்ஸ் ரிஷி. அத்தா, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் ஃபார் டின்னர். இன்னொரு வாட்டி பார்க்கலாம். யூ என்ஜாய். பாய். எவ்வளவு யார் இன்வைட் பண்ணா? நீதான் இவளை கூப்பிட்டதா சொன்னா. என்ன இவ்வளவு சிஸ்டர் தானே? செல்ஃப் இன்வைட்டட். விடு ரிஷி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன சொல்ல வந்த? உனக்கு என்ன சொல்லணும்? சாரி. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன? இதுதான் சொல்லணும்னு. நான் உன்னை பார்க்க எதுக்காக வரல? எக்ஸாக்ட்லி இதுதான் கேட்க நினைச்சேன். என்ன பார்க்க எதுக்காக வரல? ஆமா, நான் எப்ப பார்க்க வரல? லக்ஷ்மி, எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. உண்மையிலே எனக்கு என்ன ஆகுதுன்னு புரியல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும். எனக்குள்ள என்னமோ வித்தியாசமா நடக்குது. என்னன்னு தெரியல. நிஜமாவே எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு ஏதோ ஒன்று சரியா படல. அப்படின்னா இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். உனக்கு குண்டு பட்டிருக்கு. இல்ல, இது குண்டு பட்டதுனால இல்ல லக்ஷ்மி. வேற என்னவோ ஆகுது. எனக்கு ஏதோ சரியா படல.
இதுக்கு காரணம் குண்டு இல்ல. உனக்கு என்ன ஆகுது? தெரியல. நிஜமாவே எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. சில நேரத்துல என்ன ஆகும்னா அது நமக்கு நமக்கு ஏதோ ஒண்ணு தெரியும். ஆனா அந்த பொருள் அங்க இருக்காது. இருந்தாலும் அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படி ஏதோ ஒண்ணு ஆகுது. அப்படி உன்னோட கண்ணுக்கு என்ன இல்ல தெரியுது? அந்த மாதிரி எதுவும் அப்படி ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. என்னோட மைண்ட் அண்ட் ஆல் எல்லாமே சரியா இருக்கு. ஆனா அப்போ உனக்கு என்னதான் தெரியுது? நீ என்ன பார்த்த அத சொல்லு. உன்னை நான் உண்மைதான் சொல்றேன் லக்ஷ்மி. எல்லா இடத்துலையும் நான் உன்னை மட்டும்தான் பார்க்குறேன். ஐ நோ நீ இங்கே இல்லை, என் வீட்டில் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணாலும் எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் நீ தான் தெரியுற லக்ஷ்மி. வா, இதுதான் வீட்டோட மெயின் ஃபியூஸ். இத பாருடா, இதுதான் மெயின் ஃபியூஸ். இது ஆஃப் பண்ண உடனே மொத்த பவரும் கட் ஆயிடும். சரியா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? நான் சொன்ன உடனே ஃபியூஸை புடிங்கிட்டு நேரா பார்க்கிங் லாட்டுக்கு வந்து சேர்ந்துரு. புரியுதா? ஜாக்கிரதை. டேய், எதையும் சொதப்பி விட்டுறாதடா. நேஹா, நான் இப்போ கிளம்பணும். சாரி, ஏதோ வேலை நம்ம கூப்பிட்டாங்க. ஏய் நில்லு. சாப்பாடு ரெடியா இருக்க, சாப்பிட்டுட்டு போ. இல்ல, எனக்கு போகணும். இல்ல பரவாயில்ல. அக்கா எங்க போனா? அவ வந்துட்டே இருப்பா. நீங்க சாப்பிடுங்க. கம். யா கம். பணக்காரங்க வீட்டு சாப்பாடை யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? நான் இருந்து சாப்பிட்டுட்டே போயிடுறேன். ஃபியூஸை போடுங்க. இந்த லைட்டுக்கு என்ன ஆச்சு? என்ன இது? இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. என்ன சடனா கரண்ட் போயிடுச்சு? God knows. லைட்க்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணுங்க. என்னாச்சு? நான் போய் பார்க்கறேன். இல்ல, எங்க போற? என்ன? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு இந்த லைட் சஃபிஷியன்ட் தான். மூன் லைட். ஆனா கீழே சத்தம். அது லைட் போனதுனால ஏதாவது நடந்திருக்கும். யாராவது நடக்கும்போது கைப்பட்டு பொருள் விழுந்திருக்கும். ஆனா லைட். இரு, நீ டென்ஷன் ஆகாத. யாராவது ஃபியூஸ் போடுறதுக்கு கண்டிப்பா இருப்பாங்க. அண்ட் ப்ளீஸ், நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இல்லைன்னா சரி, நீ சொல்ல வந்ததை சொல்லு. அது எப்படி சொல்றது? டிஃபிகல்ட் இல்ல, சிம்பிள் தான். ஐ மீன், அது அவ்வளோ சிம்பிள் இல்லை, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நான் சொல்ல வந்ததை ஒருவேளை நீ கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவ. முதல்ல நீ சொல்லு. அந்த கார்டு ஞாபகம் இருக்கா? பேங்க்ல நான் ஐ மீன் அந்த கார்டு என்கிட்ட தான் இருந்தது. நான் அங்க இங்கன்னு ஓடினதுல அது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும். நீ அதை தான் கொடுக்க இருந்த மலிஷ்காவுக்கு. இந்த லைட்க்கு என்ன ஆச்சு? இன்னும் கூட வரல. இந்த மாதிரி லைட் எப்பவுமே போனது இல்லையே. சீக்கிரம் வா 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 வா. ரிஷி, என்ன பண்ற? ஐம் சாரி. உன்னை இப்படி எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். நான் பேசுறத பார்த்து நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன்னு நீ நினைக்கலாம். ஆனா உனக்கு தெரியுமா, ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அது எப்பவுமே பிசினஸ்க்காக மட்டும்தான் இருக்கும், வேற எதுக்காகவும் இல்ல. அது என்ன? டீலுக்கு டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃபரை யார் வேணாலும் கொடுக்கலாம், அது ரொம்ப சிம்பிள். பட் டீலை கிராக் பண்ணனா அதுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கேளு? நீ கேட்க மாட்டேன், நானே சொல்றேன். ஏன்னா ஒருவேளை யாருக்காவது ஏதாவது டீல் ஆஃபர் பண்றோன்னு வை, ஓகே? ஆனா யாருக்கு நாம அந்த டீலை ஆஃபர் பண்றோமோ அவனுக்கு அது தேவையில்லைன்னா அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவன் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணுவான், கேன்சல் பண்ணுவான். எனக்கு அது தேவையே இல்லைன்னு சொல்லுவான். நான் சொல்ல வரது உனக்கு புரியுதுல்ல? உனக்கு முதல்ல புரியுதா? நான் ஏன் கேக்குறேனா, நீ சொன்னது எனக்கு எதுவுமே புரியல. ஆக்சுவலி ஐம் சாரி. நான் தான். ரிஷி, நீ
சொல்ல வந்ததை டைரக்டா என்கிட்ட சொல்லு. நான் தானே நிக்கிறேன், எதுக்கு உனக்கு டென்ஷன்? நீதான் இருக்க, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம டென்ஷன்? உன்கிட்ட எதை வேணாலும் கேட்கலாம். ஆக்சுவலி நான் உனக்கு வேற மாதிரி புரிய வைக்கிறேன். ஷார்ட் அண்ட் சிம்பிள், ஈஸியா புரிய வைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது எங்க பாரு, எங்க பார்த்தாலும் நீ எனக்கு தெரியறன்னு தானே உன்கிட்ட நான் அப்போ சொன்னேன் இல்லையா? ரைட். பட் நீ அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இல்ல. ஆனா அப்படி இருந்து ஐசியூல நான் உன்னை பார்த்தேன். இங்க பாரு, நான் ஒன்னும் பைத்தியம்லாம் இல்ல. நீ பைத்தியம் ஒன்றும் இல்ல. ஏன்னா ஐசியூக்கு நான் வந்திருந்தேன். நீயா? நீ ஐசியூக்கு வந்தியா? ஆமா. எனக்கு ஸ்டார்டிங்லே பட்டுச்சு நீ அங்க இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனா உனக்கு மேல அக்கறையே இல்லைங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். நீ வரவே இல்லைன்னு நினைச்சேன். எனக்கும் அப்படிதான் பட்டுச்சு, எனக்கு மேல அக்கறை இல்லைன்னு. இப்போ ஏதாவது சொன்னியா?